அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் குவைத் பிரதமரின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு தீவிரம், சட்டத்தை மீறிய வெளிநாட்டவர்கள் கைதான வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விமானங்களில் ரத்து. இதுவரை நாடு முழுவதும் சுமார் 32 ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டுள்ளன. பயணிகள் அவதி. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 2 வெளிநாட்டவர்களின் மர்ம மரணத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை இப்போ இன்னும் அதிகரிச்சு தாங்க போகுது. 2 நாள் சண்டை முடியும்னு பார்த்தா முடிகிற மாதிரி தெரியலைங்க. இந்த சண்டையால் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பயணிகள் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். நேற்று வெளியான தகவல் படி 27 ஏர்போர்ட் மூடப்பட்டது. அதுபோல் 430 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் இன்று வெளியான புதிய அறிவிப்பின்படி பார்த்தோம்னா 32 ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டுள்ளன. அதாவது மே 15ஆம் தேதி வரை நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் இந்தியாவை தாக்கும் காரணத்தினால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ், பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. சற்று அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் இந்த சண்டை முடிவுக்கு வந்தால் மட்டுமே பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, சென்னை, திருச்சி, ட்ரிவாண்ட்ரம், பெங்களூர், கொச்சின், மதுரை, கோயம்புத்தூர் ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத் இங்கே உள்ள ஏர்போர்ட்டுகள் பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஃப்ளைட் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. நார்த் சைடில் தான், குறிப்பாக பாகிஸ்தான் பார்டர் சைடில் வர ஏர்போர்ட்டுகள் மட்டும்தான் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் நேற்றும் இன்றும் அதிரடியான செக்கிங் நடைபெற்று வருகிறது. வீக்கெண்ட் என்றாலே குவைத்தில் செக்கிங் வந்து அதிகமாக இருக்கும். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் வெளியிட்ட தகவல்படி இகாமா இல்லாதவர்கள் மற்றும் இகாமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என 6 பேர் கைதாகி நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள் 10 பேர், முறையான டாக்குமெண்ட்ஸ் இல்லாத 5 பேர் என மொத்தம் 21 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. அதுபோல 804 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகி உள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து புதிய போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன்படி பார்த்தோம்னா சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் அபராதம், வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசினால் 75 குவைத் தினார் அபராதம். அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் நூஸ் பாதி அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதிக எச்சரிக்கையாக சூக் சையாரா திர்பாலக். இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவரும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் கள்ளசாராயம் குடிக்கும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. 5 தினார் 10 தினார் கிடைக்குதுன்னு நம்பி வாங்கி குடிக்காதீங்க. கடைசியில் உங்கள் உயிரை குடிச்சிடும் பாழா போன இந்த கள்ளசாராயம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் மது விற்பனை என்பது சட்டப்படி குற்றமாகும். துபாயில் இருக்கிற மாதிரியெல்லாம் குவைத்தில் மது விற்பனை எல்லாம் கிடையாதுங்க. இதனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கடல் வழியாக, வான் வழியாக, தரை வழியாக திருட்டுத்தனமாக மதுபானங்களை குவைத்திற்கு கொண்டு வந்து பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறார்கள். நேற்று கூட நம்ம நியூஸ் சேனலில் குவைத்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் 3591 மதுபானங்களை கைப்பற்றிய வீடியோ போட்டிருந்தோம். பணம் உள்ளவர்கள் இம்போர்ட்டட் மதுபானங்களை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் குறைந்த சம்பளம் வாங்கும் வெளிநாட்டவர்கள் போதைக்காக கள்ளசாராயம் குடிக்கிறாங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனலில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதாவது கேத்தான் ஏரியாவில் 2 வெளிநாட்டவர்கள் கட்டிடத்தின் மேற்பகுதியில் மரணித்து கிடந்தாங்கன்னு. தற்போது அந்த இருவரின் மரணம் தொடர்பான தடவியல் ரிப்போர்ட் வந்துள்ளது. அதாவது மரணித்த 2 பேரும் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள். இருவரும் கள்ளசாராயம் குடித்து மரணித்ததாக ரிப்போர்ட் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தயவு செய்து குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குவைத் வராதீங்க. அப்படி நீங்கள் குவைத் வரணும்னு நினைத்தால் தயவு செய்து குடிப்பழக்கத்தை விட்டுட்டு வாங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 16,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 54 குவைத் தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 276 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $965 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 173 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 420 ஃபில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.